Hi, hello, welcome back to our channel OMG Options Master Guide. ஓகே, சாரி நேற்று நம்மளால வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்பாட்ல மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் ப்ளஸ் ப்ரீமியத்தில் மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸ் இது எல்லாமே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டைரெக்டாக இன்னைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதுல இருந்து பார்த்துருவோம். டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. இது நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ். நிஃப்டிக்கு 23,800, 700, 500, 23, 339, 400 ரவுண்ட் ஃபிகரா பக்காவாக வந்திருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 51,174, 50,758, 49,934, 49,525. Nifty 23,370, 23,284, 23,114, 23,030. Mid cap 12,140, 12,107, 12,041, 12,009. இதுதான் ஸ்பாட்டுக்கான லெவல்ஸ். அடுத்து டேபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, டேபிள் பார்த்தீங்கன்னா 23,700 புட்டு, 500 புட்டு, 23,800 கால், 600 புட்டு, 24,000 கால், 23,700 கால், 23,900 கால், இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,550 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொடர்ந்து கீழே போகிற மாதிரியான டேபிள் இல்லை. டேபிள் 23,300 இருக்கு. இந்த 300 இந்த 23,500க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக், கீழே இருக்க புட்டோட ஸ்ட்ரைக் ஏதாவது டேபிள் டாப்புக்கு மேலே ஏறி வந்தாதான் மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பாக ஆகும். அப்படி இல்லைன்னா 23,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி திரும்பியும் ஒரு 600, 700, மேக்ஸிமம் 700 வரையும் ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுக்கறதுக்கோ, அப்படி இல்லைன்னா 23,500ல இருந்து ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கோ வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு. இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துப்போம். இதில் 50,000 புட்டு, 51,000 கால், 51,500 கால், 51,000 புட்டு, 52,000 கால், 50,500 புட்டு, 49,500 புட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த வாரத்துக்கு உண்டான ரேஞ்ச் அந்த டேபிளில் தான் இருக்கு. இன்ட்ராடே ரேஞ்ச் டேபிள் இன்னும் மாறவே இல்லை. ஸோ இதை வச்சு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது லைவ்ல எப்படி மாறுதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அங்கே சார்ட்ல மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே, இதில் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஃபின் நிஃப்டியை பார்ப்போம். 23,400 புட், 23,600 கால், 24,000 கால், 23,000 புட்டு, 23,500 புட்டு, 23,500 கால், 24,500 கால். மார்க்கெட் நல்ல ஃபால் ஆனதுக்கு அப்புறமும் இங்க டேபிள்ல பெரிய சேஞ்சஸ் வரல. ஸோ இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இது கண்டினியூஸாக விழுந்துறது எப்போ வேணாலும் பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்ற கண்டிஷன் தான் செல்லரும் திங்க் பண்ணுறான். 23
புட்டு இன்னும் டேபிள் டாப்லேயே இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல 23,600 கால் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போக போக கால் செல்லர் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு மாற்றி மாற்றி ஸ்ட்ரைக் செல் அடிச்சுக்கிட்டே வருவான். அப்படி இருக்கும்போது தான் செல்லர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் அப்படின்றது தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செல்லரே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கனால தான் 23,600 கால் செகண்ட் பிளேஸில் இருக்கு. மார்க்கெட் 23,138 க்ளோஸ் ஆகும்போதும் 23,600 கால் டேபிளில் கால் சைடில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. செகண்ட் பிளேஸ் 24,000 கால். இன்னமும் செல்லர்ஸ் எல்லாம் சேஃபாக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க 23,500 புட்டு 500 கால் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து பிளேஸ்லேயே இருக்கு. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற கண்டிஷனில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கு. மிட் கேப் 12,000 புட்டு 12,100 புட்டு 200 புட்டு 200 கால் 150 புட்டு 500 கால் 300 கால் 150 புட்டு 125 புட்டு 150 புட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. 12,050 பக்கத்தில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 12,000க்கு கீழே மார்க்கெட் நேற்று வந்திருக்குன்னா இன்னும் வரல. ஸோ 12,000க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12,000 கீழே வந்தது அப்படின்னா 11,900 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இது டேபிளில் கொஞ்சம் மேலே ஏறி வரணும். அப்படி இருக்கும்போது 11,900 சப்போர்ட்டாக மாறும். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,200 இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக செயல்படும். சப்போர்ட்டாக 11,900 செயல்படுறதுக்கு வாய்ப்பு. ஓகே, இதுதான் இன்னைய டேபிளுக்கு உண்டான ரேஞ்ச். மேக்ஸிமம் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் டேபிள் இருக்குது. டேபிள் இன்னும் கிளியராக செட் ஆகலை. இந்த டேபிளுங்களை டெய்லியுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை மட்டுமே எடுத்து டெய்லியுமே டேபிளில் வர சேஞ்சஸ் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் என்ன நடக்குது, இப்போ 12,000 புட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும்னா 12,000 கீழே வந்தாகணும். 12,000 கீழே வரவே இல்லை, வர்றதுக்கு முன்னாடியே 12,100ன்னு சொல்லி மேலே போகுது அப்படின்னா அப்போ 12,000க்கு கீழே வந்தாலும் மார்க்கெட் கீழவே நிற்க போகிறது கிடையாது, திரும்ப பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்றது தான் இங்கே மீனிங். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்டெல்லாம் வச்சு டேபிளை மட்டுமே வச்சு நீங்கள் கரெக்டான என்ட்ரிகளை எடுத்துடலாம். என்ட்ரிக்கு முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டே ஹை டே லோ ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், லாஸ்ட் வீக்கோட ஹை லோ லாஸ்ட் மந்தோட ஹை லோ, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். இதை மார்க் பண்ணும்போது தான் ஒரு லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது எந்த லெவல்ஸ் எந்த பக்கமாக பிரேக் பண்ணுதோ, இப்போ டவுன் சைட்லேயே எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுது, லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணுது, லாஸ்ட் மந்தோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆக போகுது. அது நல்ல ரிவர்சல் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் அந்த ரிவர்சல் வர்றதுக்கு ஒரு 80% சான்ஸ் கிடையாது. 20% என்ன வேணாலும் நடக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாள் சைட்வேஸ் போய் அதுக்கடுத்து தான் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மேலே வருவோம். ரிவர்சல் அப்படிதான் நடக்கும். இந்த லெவல்ஸை மட்டுமே மார்க் பண்ணி நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து ப்ரீமியத்தில் என்ன லெவல் மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரீமியத்தில் வேறு எதுவுமே இல்லை, ஆவரேஜ் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அந்த 2 லெவல் எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் கிட்டத்தட்ட 11 ஸ்ட்ரைக்குக்கு மார்க் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரைக்கில் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்கோட ஏரியாவுக்கு மார்க்கெட் வரும்போது இந்த ப்ரைஸ் எப்படி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.